ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலகட்டத்தில் உடலுறவு வச்சுக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்குரிய வீடியோ. ஏன்னா நிறைய சிஸ்டர் அவங்களுடைய ஹோல் ப்ரெக்னன்சிலையுமே இதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு ஒரு வித பயத்தோடையே மெயின்டைன் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னுமே சிலருக்கு அவங்களோட டாக்டரே சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 3 மந்த் எந்த வித கான்டாக்ட்லேயும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 மந்த்ஸ் கடந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டால் எங்கே நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்களோன்ட்டே நிறைய பேர் இதை பற்றி கேட்குறதும் கிடையாது. அண்ட் இன்னுமே சிலருக்கு எங்கே நம்ம ப்ரெக்னன்சி டைமில் இந்த உடலுறவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைய அது பாதிச்சிருமோ, இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிடுமோ, உடலுறவு முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை அப்படியே வெளியில் வந்துருமோன்ற ஒரு வித பயத்திலே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. பொதுவாக உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, ஆண் பெண் சேர்க்கை இருந்தால் அப்படின்னா சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆண் பெண்ணும் சேர்ந்துருந்தாலே உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை மித்தா அப்படின்றத பற்றியுமே இன்றைக்குரிய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வருது. வீக் பை வீக், மந்த் பை மந்த் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவு, முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட்டு, தவிர்க்க வேண்டிய உணவுகள், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீக் சீரீஸ், மந்த் சீரீஸ்னே கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு டெலிவரி பெயினில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், டெலிவரி டைமில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ன்றதையுமே நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிவரி டைமில் தெரிஞ்சுக்கிறத விட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இன்னும் பெட்டர்னே நான் சொல்லுவேன். அந்த வீடியோஸுமே டெலிவரி பெயின்ன்ற அந்த ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பேபியோட ஜெண்டரை நீங்கள் அப்ராக்சிமேட்டடாக ஒரு அனுபவ ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கேன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லான யூனிக்கான வீடியோஸ் தான். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கும் நேச்சுரல் டெலிவரி ஆக்கிறதுக்கும் அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கர்ப்ப காலகட்டத்தில் இந்த உடலுறவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்னே இருக்கும். ஏன் அப்படின்னா யூட்ரஸில் தான் உங்கள் பேபி அப்படின்றவங்க இருப்பாங்க. அதோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு செக்ஸ் கான்டாக்ட் இருக்கும். இதனால் எதுவும் பாதிப்பு வருமோ அப்படின்னு ஒரு வித பயம் இருக்கும். அது நார்மலான எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் தான். கர்ப்ப காலகட்டத்தில் உடலுறவு வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது உங்களுடைய இடுப்பெலும்பு பகுதிகளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை சுற்றி வெளியில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்கான ஒரு லேயர் இருக்கும். ஆனால் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளே நடுவில் தான் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க இருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகிடாது. அதனால தான் கர்ப்ப காலகட்டத்தில் உடலுறவு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பொதுவாக உங்களுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படிங்கிறது 3 ட்ரைமஸ்டரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் முதல் 3 மாதங்கள் இருக்கும். அந்த முதல் 3 மாதங்களில் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகப்படியான பெண்களுக்கு ஏர்லி மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு காரணம் அப்படிங்கிறது செக்ஸ் கான்டாக்ட் தான் அப்படின்னு சொல்லி 100% நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் குழந்தைய அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை பாக்டீரியாஸோ வரக்கூடும் அப்படின்றதுனால உங்களுடைய டாக்டர் முதல் 3 மாதங்களில் கான்டாக்டில் இருக்க வேண்டாம் அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. தென் செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ட்ரி ஆகினீங்கன்னா 4, 5, 6 மாதங்கள் இருக்கும். இந்த 4, 5, 6 மாதங்களில் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு அதிகப்படியான வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். மூட் ஸ்விங்ஸ், ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிருப்பீங்க. இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ட்ரி ஆகும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப பழைய நிலைக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கே வாண்டடாக உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாமே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இதனால் உங்கள் பேபி பாதிப்பு அடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தென் தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு நீங்கள் என்ட்ரி ஆகும் பொழுது உங்களுக்கு 7th, 8th, 9th மந்த் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக இந்த மந்தில் நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கிறது குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது மேக்ஸிமம் வைக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இனிமேல் குழந்தை வெளியில் வர்றதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. 7, 8 மாதங்களுக்கு மேலேனா வெளியில் எப்போ வருவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்கள் குழந்தையும் வெளியில் வர்றதுக்கு தயாராகுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கர்ப்பப்பை வாய்ப்பகுதி பெருசாக இருந்தது, அதாவது கர்ப்பப்பை வாய்ப்பகுதி நீங்கள் செக்ஸ் கான்டாக்ட் வைக்கிறதுனால பெருசாகிடும். அப்படி பெருசானது அப்படின்னா ப்ரீமெச்சூர் பேபி, அதாவது குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் உங்களுக்கு வளைகாப்பு ஒன்று பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும். 7வது மாதம் தான் வளைகாப்பு பண்ணி உங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் பேசிக் ரீசன் அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்துலேயும் சரி இப்போவும் சரி பேசிக்காக 7 மாதங்களில் வளைகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை 9 மாதங்களில் கூட்டிகிட்டு போகிறதோ இதுதான் பேசிக்கான ரீசன் அப்படிங்கிறது. பொதுவாக உங்களுடைய 9வது மாதங்களில் கரெக்டாக உங்களுக்கு
அந்த டெலிவரி டேட் சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியிலேருந்து நீங்கள் காண்டாக்டில் இருக்கலாம். ஏன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு கர்ப்பவாய் நல்லா திறக்கணும், திறந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும். அதனால அது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பெரியவங்க சொல்லக்கூடிய இந்த ஆண் பெண் சேர்க்கை இருக்கிறதுனால சுகப்பிரசவம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது 100% இது இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு நம்மளால் 100% சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமாக அமையலாம். ஏன்னா 9th மந்த்துக்கு மேலே நீங்கள் செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால கர்ப்பவாய் நல்லா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் பொழுது உங்களுக்கு தானா பேபி வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க உங்களுக்கு. யாரெல்லாம் இந்த இன்டர்கோர்ஸ் அப்படின்றத தவிர்க்கணும் அவங்க ஹோல் ப்ரெக்னன்சிலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கோங்க, உங்களுடைய ப்ரெக்னன்சியில் எதுவும் ப்ளீடிங் அடிக்கடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அவங்க சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை வாய் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, தையல் போட்டிருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க, ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படி இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படியே இருக்கணுன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இது எல்லாமே உங்கள் குழந்தைய வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடியது. அதாவது குழந்தைய எதுவுமே பாதிக்காது, சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தை வேகமாக டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் இந்த செக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ட்வின்ஸ் பேபி இருக்கிறவங்களும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கர்ப்பவாய் வந்து நல்லா ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா வயிறு ஆல்ரெடி அந்த கர்ப்பப்பையில் கரு வந்து இருந்துட்டு இருக்குது. கர்ப்பவாய் அப்படிங்கிறது நார்மலாகவே ஓப்பன் ஆகிருக்கும் பொழுது அதில் ஸ்டிச்சஸ்னால் போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செக்ஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால அது இன்னும் பெருசாக தான் ஆரம்பிக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுதான் பேசிக்காக உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் உடலுறவு பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னோட சேனல் பிரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமையானது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.